بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கியமான நகரங்களிலும் பிற மாநிலங்களில் தமிழர்கள் வசிக்கின்ற முக்கிய நகரங்களிலும் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினரை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். பொதுவாக எல்லா நல்ல மனிதர்களும், எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்ம இணக்கமாக இருக்க வேண்டும், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே கலவரங்கள் வரக்கூடாது, வன்முறைகள் கூடாது என்ற எண்ணத்திலே தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எப்போ இந்த நல்லிணக்கம் ஏற்படும், அதற்கான வழி என்ன என்பதில் தான் அவங்க சில தடுமாற்றங்களில் இருக்கிறாங்க. என்ன தடுமாற்றம் என்று சொன்னால், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், அவங்களுக்குண்டு ஒரு வணக்க வழிபாட்டு முறை இருக்கும், அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு மதத்தவர்களும் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நல்லிணக்கம் என்ற பெயரில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டுருங்க, எங்கள் நம்பிக்கையை நாங்கள் விட்டுருவோம்னு சொன்னால் அது ஒரு போலித்தனமாகத்தான் அமையும். ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் புத்தரை வைக்கிற இடத்துல நபிகள் நாயகத்தை அவரால் வைக்க முடியாது, இயேசுநாதர் அவரால் வைக்க முடியாது, சிவபெருமான் அந்த இடத்துல கொண்டு அவர் வைக்க மாட்டார். ஒரு சிவபெருமானை மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு மதத்துக்காரர் அந்த இடத்துல நபிகள் நாயகத்தை கொண்டு வைப்பாருன்னு வைக்க மாட்டார். அவருக்கு சிவபெருமான் தான் அவருக்கு பெருசாக தெரியும். நபிகள் நாயகம் அவங்கள தலைவராக வழிகாட்டியாக நினைக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த இடத்துல வேற யாரையும் வைப்பாங்கன்னு வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளையும் கொள்கைகளை வைத்திருக்கிற காரணத்தினால்தான் பல மதங்களாக பல இனங்களாக வேறுபட்டு இருக்கிறோம். அப்போ இணக்கம் ஏற்படுனா என்ன செய்யணும்? எல்லாரும் அல்லாஹ் வணங்கும்டா அது முடியாது, எல்லாரும் இயேசுநாதரை வணங்குண்டால் அதுவும் முடியாது, அல்ல எல்லாரும் சிவபெருமானை வணங்குண்டா அதுவும் முடியாது. அவங்கவுங்க எதில் இருக்கிறாங்களோ அதை விட மாட்டாங்க. அப்போ எப்படி இணக்கம் ஏற்படும்? அவர் வணங்குறது அவர் வணங்குவார், நான் வணங்குறது தான் நான் வணங்குவேன், நீங்கள் வணங்குறது தான் நீங்கள் வணங்குவீங்கன்னா எனக்கு ஏற்படுமா? ஏற்படும். எப்படி ஏற்படும் என்றால், ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுடைய வணக்க வழிபாடு முறையை அவங்களுடைய சட்டத்திட்டங்களை புரிந்து சகித்து கொள்ள வேண்டும். இந்த மதத்தில் இப்படித்தான் நடப்பாங்க, எதுவரைக்கும் சகித்து கொள்ளணும்? அதனால் நமக்கு கேடு வராத வரை, அதனால் உலகத்துக்கு கேடு வராத வரை, அதனால் சமுதாயத்திற்கு கேடு வராத வரைக்கும் அதை சகித்து கொள்ளணும். இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்தால் மட்டும்தான் நல்லிணக்கம் ஏற்படும். சும்மா சில பேர் மேடையில் வார்த்தை அலங்காரத்துக்காக வேண்டி எம்மதமும் சம்மதம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மதத்தையும் ஒரு பின்பற்ற வர முடியவே முடியாது, அது முரண். இதை பின்பற்றினா அதை பின்பற்ற முடியாது, அதை பின்பற்றினா இதை பின்பற்ற முடியாது.
ஒரு கடவுள் தாண்டு ஒரு மதம் சொல்லுது, எவ்வளோ கடவுள் இருக்கலான்னு ஒரு மதம் சொல்லுது, இவர் தான் கடவுள்னு ஒரு மதம் சொல்லுது, இல்லை அவர் தான் கடவுள்னு ஒரு மதம் சொல்லுது. இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர் ஏற்றுக்குருவாரு? எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டா பைத்தியம் பிடிச்சிடும். அப்போ ஏதாவது ஒன்று தான் அவர் ஏற்றுக்கிறார். சும்மா சொல்ல வார்த்தை அலங்காரத்துக்கு அதெல்லாம் சொல்லலாமே தவிர நம்ம நல்லிணக்கத்தை நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஓ இந்து மதமா அவங்களுடைய முறை இப்படித்தான் இருக்கும், அதை நம்ம சகித்து கொள்ளணும். முஸ்லீம் மதமா அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அதை இந்துக்கள் சகித்து கொள்ளணும். கிறிஸ்தவ மதமா அவங்க முறை இப்படித்தான் இருக்கும், அதை சகித்து கொள்ளணும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மதமும் இன்னொரு மதத்தினரை புரிந்து கொள்வார்களே ஆனால் நமக்குள்ள பெரும்பாலும் அந்த கசப்புகள்லாம் நீங்கிரும், இந்த விருப்பெல்லாம் நீங்கிரும். இது மதத்துக்கு மட்டும் உரியதில்லை. ஒரு மொழி இருக்கிறது, ஒரு தமிழர்களும் மலையாளியும் வாழ்றாங்க. நம்ம மலையாளிகிட்ட போய் நீ தமிழை தான் பேசணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்ல நம்ம கேரளாவுக்கு போனால் நீ தமிழ் தான் பேசணுண்டு மலையாளம் தான் பேசணும் அவர் சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணனே, நீ மலையாளம் பேசிக்கப்பா, நான் தமிழை பேசிக்கிறேன், இதுக்காக நம்ம அடிச்சுக்கணுமா? உன் மொழியை நான் அங்கீகரிச்சுக்கிறேன், என் மொழியை நீ அங்கீகரிச்சுக்கிட்டு போ. நீ மலையாளம் பேசுவது எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, நான் தமிழ் பேசுவதில் உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தால்தான் மொழிகளுக்கு மத்தியில் கூட என்ன வரும், இணக்கம் ஏற்படும். ஒருத்தர் பேண்ட் போடுவார், ஒருத்தர் வேட்டி கட்டுவார்னு சொன்னால் நான் கட்டுற வேட்டி தான் நீ கட்டணும் சொல்ல முடியாது. நான் பேண்ட் போட்டால் நீ பேண்ட் தான் போடணும் சொல்ல முடியுமா? ஒருத்தர் தொப்பி போடுவார், ஒருத்தர் சிலுவை போடுவார், ஒருத்தர் பொட்டு வைப்பார்னா ஒருத்தர் மாற்றிக்கிற முடியுமா? அவர் பொட்டு வைக்கிறவர் அதை செஞ்சு அதைத்தான் செய்வார், சிலுவை போடுறவர் அதைத்தான் செய்வார். அப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை எல்லாம் நல்லிணக்கம்ங்கிற பேரில் மாற்ற நினைச்சோம்னு சொன்னால் அது சும்மா நடிப்பாக இருக்குமே தவிர நடக்கக்கூடியதாக இருக்காது. அப்போ என்ன மாதிரி நல்லிணக்கம் ஏற்படணும் என்று கேட்டால், சமூகத்தை பாதிக்காத விஷயங்கள், மதத்தின் பெயராலேயே சமூகத்தை பாதிக்கிற ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யலாம், அதை சகிக்க முடியாது, ஒரு அரசாங்கமும் சகிக்காது. அப்போ எந்த மதத்துக்காரர்கள் சமூகத்தை பாதிக்கிற காரியத்தை மதத்தின் பெயரால் செஞ்சாலும் அதை எல்லாருமா சேர்ந்து, அந்த எந்த மதத்தை சேர்ந்தவன் இதை செய்கிறானோ அந்த மதத்துக்காரர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும். அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண தேவை கிடையாது. மக்களை பாதிக்காத ஒரு விஷயங்கள், அவங்க வணக்கம், அவங்க வழிபாடு, அவங்க தொழுகை, அவங்க கும்பிடுற சாமி கும்பிடுறது, அவங்களுடைய பிரேயர் அப்படிங்கிற முறையில் அவங்க நடந்து கொள்கிற வரைக்கும் யாரும் யாரையும் பகைமையாக வெறுப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இணக்கமான ஒரு நிலை வரணும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். அப்போ அந்த வகையில் இஸ்லாத்தை பற்றி மற்றவங்க புரிந்து கொள்கிற வேலையை தான் நாங்கள் செய்ய இயலும். இந்து மதத்துக்காரங்க என்ன செய்யணும், அவங்க மதத்தை புரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாடு அவங்க செய்ய வேண்டும். கிறிஸ்தவ மதத்துக்காரர்கள் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எங்கள் மதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எதை வேணாலும் கேளுங்க, எங்கள் மதத்துடைய கோட்பாடு என்னன்னு எங்கள்கிட்ட கேளுங்க, அதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அவங்க நடத்த வேண்டும். அதனால தான் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி இங்கே பேசுகிறோமே தவிர எங்களுக்கு அதான் தெரியும், அதான் முறை. நாங்கள் போய் இந்து மதத்தை போய் உன்னோட கொண்டு பேசினா பிரச்சனையாகி போயிடும். அப்போ ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் அந்த மதத்தை பற்றி மற்றவர்களுக்கு ஏதாவது கசப்பு இருக்கும். அடி மனசில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் உள்ள சில விஷயங்கள் முஸ்லீமுக்கு அறவே பிடிக்காது, அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சில விஷயங்கள் இந்துக்களுக்கு அறவே பிடிக்காது, அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்களுடைய சில விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்காமல் இருக்கும், சொல்ல மாட்டாங்க, பழகிக்கிடுவாங்க. ஆனால் என்ன நினைப்பாங்க, என்ன இப்படி இருக்காங்க, தலாக்குறாங்க, புர்கா போட்டு வச்சுக்கிறாங்க, என்ன அப்படி என்ன ஏதாவது ஒன்று இஸ்லாத்தில் உள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் பிடிக்காம இருக்கும். அதனால அந்த இணக்கம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த கேள்வி பதிலாக இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறதோ, அது இஸ்லாத்தினுடைய கொள்கையை பற்றி இருக்கலாம், இஸ்லாத்தினுடைய வணக்கத்தை பற்றி இருக்கலாம், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி இருக்கலாம், முஸ்லீம்களுடைய நடை உடை பாவனைகளை பற்றி இருக்கலாம், முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பற்றி இருக்கலாம். எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் இது ஏன் இப்படி செய்கிறீங்க, இது நல்லதாக தெரியலையே, இதனால ஒரு ஒரு அருவருப்பாக இருக்குது, இது ஒரு அசிங்கமாக இருக்குது, இது வெறுப்பாக இருக்குது, இது கோபமாக இருக்குது, இது அறிவுக்கு பொருந்தலையே என்று உங்களுக்கு பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு மனசில் சந்தேகங்கள் இருக்கும். அது நீங்கள் குர்ஆனை படித்ததனால் வந்த சந்தேகமாக இருக்கலாம், பிற நூல்களை வாசித்ததனால் ஏற்பட்ட சந்தேகமாக இருக்கலாம், அல்லது எங்களோட நீங்கள் பழகுறீங்கல்ல, அப்போ நாங்கள் நடந்து கொள்வதை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பார், அவரை பார்த்து தான் நீங்கள் இஸ்லாத்தை அறிஞ்சிருப்பீங்க, என்ன வேணாலும் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இருக்காது அவருடைய செயலுக்கு, இருந்தால் நீங்கள் அது இஸ்லாம் என்ற பெயரில் நினைத்து கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்கறதுக்குரிய இடம் இதுதான். வெளியில் போய் கேட்டுக்கிறத விட நம்ம நேரடியாக எங்கே கேட்கணும் அங்கே கேட்டுக்கொண்டால், இஸ்லாம் எதுக்காக வேண்டி இதை சொல்லுது, நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க,
இதில் வந்து நல்லா இல்லை என்று இன்னும் காரணத்துக்கு இஸ்லாம் சொல்லுது, இந்த விஷயத்தினால இதை இப்படி இஸ்லாம் அமைச்சிருக்குது என்று நம்ம என்ன செய்வோம், விளக்க சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நம்ம எல்லாரும் மாறணும். அதற்குடைய முதல் படியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி ரொம்ப பதட்டமும் கலவரமும் வெடித்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் எல்லாம் நாங்கள் போய் நடத்தி அந்த ஆத்திரத்தை, அந்த கோபத்தை குறைச்சி ஓரளவுக்கு நல்லிணக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்லிணக்கம் நிலவியதோ அந்த நிலையை நோக்கி நம்ம எல்லாரும் திரும்பணும். அப்படிங்கிற ஒரு வழிபாடு வணக்கம் தனியாக இருந்தாலும் மனிதர்களுக்கு முறையில் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக என்ன செய்யணும், பழகணும் என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய உரைகளுக்கு இங்கே இடம் கிடையாது. உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில் தான். TNDJ வீடியோ விஷன், TNDJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ₹20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. என்னுடைய பெயர் பாலமுருகன். நான் பிள்ளையார் குப்பத்திலிருந்து வருகிறேன். நான் பொதுப்பணித்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கேன். எனக்கு அதிகமாக முஸ்லீம் நண்பர்கள் என் கூட படித்தவர்கள் எல்லாம் இருக்கின்றனர். அவருடன் நல்ல முறையில் நான் பழகி கொண்டிருக்கேன். மாமன் மச்சான் முறையில் எல்லாருமே நல்ல முறையில் தான் பழகி கொண்டு இருக்கேன். அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த அல்லுமா இந்த தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கும்போது வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கும்போது அவங்க ஏதாவது அந்த இயக்கத்தில் ஏதாவது தொடர்புடையவங்களாக இருப்பாங்களோ என்ற சந்தேகத்தில் முஸ்லீம் கூட பழகிறதுனால அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் அவங்க கூட கொஞ்சம் இதாக பழகுப்பா, அதிகமாக முஸ்லீம் கூட நெருக்கம் வச்சுருக்காத சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த இயக்கம் எதனால் உருவாகுது, எதனால் அவங்க அந்த இது பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறாங்க என்ற இது எனக்கு தெரியும். பாலமுருகன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்குறாங்க. அதாவது முஸ்லீம்களோட நாங்கள் நட்புறவோடு பழகுகிறோம், ஆனால் சில இயக்கங்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டு அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கே கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி நடக்கிறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாங்க? அதான கேள்வி. அதான் கேள்வி. இந்த தீவிரவாதம்ங்கிற பிரச்சனை எல்லா சமுதாய மக்களும் தெளிவாக இது விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் எல்லாம், உலகத்தில் நடக்கிற பல தீவிரவாத செயல்கள் எல்லாம் மீடியாக்கள் மூலமாக முஸ்லீம் மதத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் சுமத்தப்படுவதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. செய்தித்தாள்களை எடுத்தால், தொலைக்காட்சிகளை எடுத்தோம்னு சொன்னால் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு பெயர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் அதுக்கு முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் இல்லாட்டா கூட எல்லா முஸ்லீம்களையும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு வளர்க்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இதில் பல விஷயங்களை அவர் அல்லுமாவுக்கு மட்டும்தான் கேட்குறாரு. அதுக்கு மட்டும் விளக்க சொன்னால் இது பத்தாது, முழுசாகத்தான் அதை சொல்லணும், எல்லா விஷயத்தையும் தான் சொல்லணும். இப்போ முதலாவது எடுத்துக்கொண்டோமே ஆனால், இந்த தீவிரவாத செயல்கள் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒரு தீவிரவாதம் என்பது உலகத்தில் எல்லாராலும் தீவிரவாதம் என்று சொல்லப்படும். இன்னொரு தீவிரவாதம் இருக்கிறது. சிலர் அதை தீவிரவாதம் வாங்க, சிலர் அதை விடுதலை போராட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வெள்ளையர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக காந்தி போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், வரிகுடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், ஹர்த்தால், மறியல், இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் அவங்க நடத்தினாங்க. இன்னொரு வகையில்
சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள், பகத்சிங் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வீரவாஞ்சிநாதன் போன்றவர்கள்லாம் ஆயுதத்தை எடுத்து வெள்ளையர்களை தாக்குனாங்க. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டு கொன்றார். இவர் தனி இராணுவமே அமைச்சார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தனியாக தேசிய இராணுவம் நெஞ்சார், ஒரு ஆர்மியை அவர் உருவாக்கினார். வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு பதிலடி கொடுத்தார். அவங்க போகிற ரயிலை கவிழ்க்கிறது, அவங்க வீட்டை போய் சுடுறது, வெள்ளையர்கள் எங்கே போனாலும் அடித்து தாக்குறது, கொள்வது, இது வந்து வெளிப்பார்வையிலேருந்து பார்த்தா அது தீவிரவாதம் தான். இதுவும் தீவிரவாதம் தானே. போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் அடித்து கொன்றாது என்ன தீவிரவாதம் தானே. ஒரு துறை ஆசுதுறை வர்றாருன்னா அவரை போய் ரயிலில் போய் வாஞ்சிநாதன் சுட்டார, அது தீவிரவாதம் தானே. ஆனால் யார் தீவிரவாதம்னு சொன்னாலும் இந்தியர்கள் பார்வையில் தீவிரவாதம் கிடையாது. அது ஏன், எங்கள் மண்ணை நீ ஆக்கிரமிச்சிருக்கிற, எங்கள் மண்ணை மீட்பதற்கு நாங்கள் உன்னை விரட்டுறதுக்கு இதை செய்கிறோம். இது விடுதலை போர். விடுதலை போர் என்று நம்ம நினைச்சாலும் அந்த பிரிட்டிஷார் பார்வையில் அது நம்ம தீவிரவாதி தான். பிரிட்டிஷார் நம்மளை அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் போது நம்மளை தீவிரவாதம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எதுக்கு செஞ்சோம், நம்ம அப்பன் பாட்டன்மார்கள்லாம் எதுக்கு இந்த வேலையில் செஞ்சாங்க, அப்படிலாம் செஞ்சு தான் விடுதலை கிடைச்சிருக்கு. போயிட்டான் வெள்ளைக்காரன். அப்போ இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம நடத்தின தீவிரவாதம் இருக்குதே, அது வந்து ஒரு சாராருக்கு, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தீவிரவாதமாக இருந்தாலும் மண்ணின் மைந்தர்கள்ங்கிற முறையில் உள்ளவர்களுக்கு அது தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது, தெரியாது. நம்ம விடுதலைக்கு போராடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும்போது அவன் என்ன செய்யறான், அவங்களை எதிர்த்து போராடுறான். இப்போ ஈராக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஈராக்கில் அவன் போராடுறது வந்து இஸ்லாத்துக்காக போராடுறான் இல்லை, மதத்தை நிலைநாட்டுறதுக்காக போராடுறான், அதுவும் கிடையாது. வேற எதுக்கு பண்ணுறான், எங்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்காரன் போ. மேற்று என்னன்னு கேட்டால், ஈராக்கில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தீவிரவாத தாக்குதல்களுமே வெள்ளையர்கள், இன்னைக்கு நம்ம எப்படி பிரிட்டிஷார் வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணினாங்களோ அமெரிக்க வெள்ளையர்கள் போய் ஆட்சி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது எல்லாருமே முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க. அதில் முஸ்லீம் நாடாக இருக்கிறதுனால, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடாக இருக்கிறதுனால, இந்தியா மாதிரி ஒரு நாடாக இருக்குன்னு வைங்க, அதில் மதத்தை சொல்ல இயலாது. ஏன், முஸ்லீம் இருக்கிறோம், இந்துவும் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். ஒரு கலர் குத்த முடியாது. ஈராக்கில் எல்லாருமே முஸ்லீமாக இருப்பாங்க. எல்லாரும் முஸ்லீமாக இருக்கும்போது எதிர்த்து தாக்குதல் பண்ணுறவனும் முஸ்லீமாக இருப்பான். அதை நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால், இது மதத்துக்கு செய்யலை. இவன் எதுக்கு செய்யலை, மதத்தை நிலைநாட்டுறதுக்கு. அவன் எதையெல்லாம் செய்யறான், பள்ளிவாசல்லாம் வச்சு கொண்டு வைக்கிறான். அதாவது வெள்ளையர்களுக்கு ஆதரவானவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் கொண்டு வச்சு சாவுறான். சாவடிக்கிறவனு முஸ்லீமு, செத்து போகிறவனு முஸ்லீமாக இருக்கலாம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் சில தாக்குதல் நடக்குது, அவன் இஸ்லாத்துக்காக வேண்டிய செய்கிறான், மதத்துக்காக செய்கிறான், கண்டிப்பாக கிடையாது. எங்கள் நாட்டை விட்டு வெளியேறு, வெளிநாட்டு படை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது. அப்போ இப்படி முஸ்லீம் நாடுகளே இன்றைய சூழ்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பயங்கர வேலைகளில் ஈடுபடுறவங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க இஸ்லாத்துக்கு செய்யலை. நான் கேட்குறேன், நம்ம ஈராக்கில் உள்ள எல்லாரும் இந்துக்களாக இருக்கணும்னு வைங்க, நம்ம என்ன செஞ்சிருப்போம், இன்னொரு நாட்டுக்காரன் நம்மளை ஆக்கிரமிச்சா நம்ம விடுவோமா? ஈராக்கு தான் இந்தியான்னு வச்சுக்கிடுவோம், அங்கே எல்லாருமே இந்துவாக தான் இருக்கணும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்துக்கள்லாம் வந்து இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிக்கும் பார்த்துட்டு இருப்போமா? அப்போ அந்த மாதிரியான சில காரியங்களை முஸ்லீம் நாடுகள் மீது தான் இந்த ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால், அதே மாதிரி பாலஸ்தீன்கிற ஒரு பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பாலஸ்தீனத்திலேருந்து தாக்குதல் பண்ணுறாங்க. இஸ்ரேலை தாக்குதல் பண்ணுறது பிலாதி, அவங்களோட இஸ்லாம்னு சொல்ல மாட்டாங்கன்னா பிலாதிமா. பிலாதினா என்னுடைய தேசம், என் தேசங்கிற ஒரு கோஷத்தை வச்சு தான் என்ன செய்யறான், அந்த களத்தில் நிற்கிறான். அப்போ அவங்க செய்யக்கூடியது வந்து தீவிரவாத செயல்னு உலகம் சொன்னாலும் அவன் பறி கொடுத்தவன் உணர்வை பார்க்கணும்ல. பறி கொடுத்தவன் வந்து மார்க்கத்துக்காக செய்கிறான், மதத்துக்காக செய்கிறான். அதில் முக்கால்வாசி பேர் மதத்தை ஃபாலோ பண்ணாதவனாக இருக்கிறான். அந்த அமெரிக்காவை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்கிறவனை பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சொல்கிறபடி தொழுகை, நோன்பு இதெல்லாம் செய்யாதவன்லாம் அதில் போய் நிற்கிறான். அப்போ இவன் மதத்துக்கு செய்யலை. ஆனால் இது மாதிரியான ஆக்கிரமிப்புகள் முஸ்லீம் நாடுகள் மீது அதிகமாக இருக்கிறதுனால அதை செய்கிறாங்களா? அந்த வகையான தீவிரவாதத்துக்கு நம்ம மத முத்திரை குத்தக்கூடாது. எந்த நாட்டு, நான் கேட்குறேன், இலங்கையில் ஒரு சிங்கள இராணுவமும் தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஒரு போர் நடக்குது. இதை வந்து தமிழர்கள் எதிர்த்து தாக்குதல் பண்ணுறாங்களே, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய இதே மாதிரி தான். அவங்களும் போய் தாக்குதல் அரசாங்கம்னு இருக்கிறது. அவங்க போய் தலித் அதுலத்து முதலியே கொள்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ராஜீவ்காந்தியை கொள்கிறாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வைக்கிறாங்க.
ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வைக்கிறாங்க, தற்கொலை படை தாக்குதல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களாம் முஸ்லீமா? முஸ்லீம் கிடையாது. அப்போ அவங்க எந்த மதத்துக்காரங்களும் அந்த மதத்துக்காக செய்கிறாங்களா? விடுதலை புலிகள் இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்காக செய்கிறாங்க? இல்லை. நல்லா தெரியும் நமக்கு அவங்க எதுக்காக செய்கிறாங்க. எங்கள் மண், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேணும், இது எங்கள் நாடு, பிரித்து கொடு, அல்லது ஒரு அதிகமான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக உண்டாக்குன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அப்போ ஒரு கோரிக்கைக்காக வேண்டி அவங்க போராடுறாங்களே தவிர மதத்துக்கு போராடலை. ஆனால் அதையெல்லாம் உலகம் சரியாக புரிஞ்சுக்கிறது. விடுதலை புலிகளை வந்து இந்து தீவிரவாதிகள் யாரும் சொல்லணும், நாமளும் சொல்லணும்னு விரும்பலை. ஆனால் முஸ்லீம் யாராவது இப்படி அவனுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி செஞ்சால் அதை மட்டும் என்ன எப்படி மீடியாக்கள் கொண்டு வர்றாங்க? முஸ்லீம் தீவிரவாதிகள்ன்ற ஒரு பேரை வச்சு அது ஆக்கிரமிப்பாளர்கள்னு கூட இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுடைய படைகள் ஆக்கிரமிப்பு படைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க மீடியாக்கள். இது ஒரு வகையான தீவிரவாதம். இதை வந்து நீங்கள் வந்து இது அந்த மண்ணின் மைந்தர்கள் உணர்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தேவை. இல்லாட்டி அமெரிக்கா இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு நாட்டினுடைய கீழே அடிமையாக இருக்கும். காலனி ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நாடுகளும் நம்ம விடுதலை பெற்றது போராடித்தான் பெற்றிருக்கிறோம். இல்லை நம்மளுக்கு காலனி ஆதிக்கத்தில் இருந்திருப்போம். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், அந்த ஒடுக்கப்படுறதாக நினைக்கும் பொழுது மண்ணை மீட்பதற்காக இல்லை, அநீதி இழைக்கிறது என்று அவனாக நினைத்து கொண்டு, அநீதி இழைக்கப்பட்டும் இருக்கலாம், இழைக்கப்படாமலே இழைக்கப்பட்டதாக நினைக்கவும் செய்யலாம். அப்படி நினைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த அரசாங்கம் உதவியாக இல்லை, போலீஸ் உதவியாக இல்லை, இராணுவம் உதவியாக இல்லை, எல்லாரும் நமக்கு எதாக இருக்கிறாங்கன்ற ஒரு கூட்டத்துக்கு மூளை செலவை செய்யப்பட்டால் அவன் ஆயுதத்தை தூக்குறான் பாருங்க, அது எல்லாராலும் பயங்கரவாதம் என்று சொல்லப்படும். அது வந்து எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாமல் என்னதான் ஒடுக்கப்பட்டாலும் கூட இந்த வழிமுறையை கையாளக்கூடாது. மண்ணை மீட்பதற்கு ஆக்கிரமிப்பாளர்கள் செய்யணுமே தவிர ஆட்சியாளர்களால் சில அநியாயங்கள் வறுமையானால் அதை வந்து சட்டபூர்வமான முறையில் அதை மாற்றி அமைக்க தான் போராடணும். இதை வந்து செய்கிறவங்களே முஸ்லீம் இருக்கிறாங்க. ஆனால் இதை முஸ்லீம் மட்டுமா செய்கிறாங்க? இப்போ பீகாரில் சில தாக்குதல் நடக்குது. பீகாரில் வந்து இப்போ நம்ம காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரியான தாக்குதல்கள், மந்திரியை கொள்கிறான், போலீஸை கொள்கிறான், பொதுமக்களை சுடுறான். ரன்வீர் சேனாண்டு வச்சுக்கிட்டு அவன் தலித்து மக்களை எல்லாம் போய் சுடுறான், தலித்து சேனாண்டு வச்சுக்கிட்டு இவன் போய் உயர் சாதி மக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறான், நடுவில் நக்சலைட் வேற இது பண்ணுறான். இப்படி ஒரு சில பீகாரில் ஒரு பெரும்பகுதியில் சிறு பகுதி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இவங்க இஸ்லாத்துக்கா? இவங்க முஸ்லீம்களா? இவங்க முஸ்லீம் கிடையாது. இவங்கெல்லாம் யார்? மதம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மதத்துக்கு செய்யலை. இந்து தீவிரவாதம் அவங்கள சொல்லணும்னு அதுக்கு சொல்ல வரல, அவங்க மதத்துக்கு செய்யலை. அவங்க என்னென்ன பண்ணுறான்? என்னடா எல்லாமே மிட்டா மிராசுகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் கவர்மெண்ட்டு, நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, போலீஸுக்கு போனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மேலே கேச போடுறான், இவங்களுக்கு நம்ம ஆயுத தூக்குனா தான் சரி அப்படின்ட்டு ஒரு நக்சலைட் உருவாக்குறாங்களே. இந்த நக்சலைட் வந்து ஆந்திராவில் இருக்கிறாங்க. ஆந்திராவில் இதே மாதிரி எந்த அரசாங்கத்தினாலும் ஒடுக்க முடியலை. அப்போ இதுவும் தீவிரவாதம் தான். ஆனால் இவர்களும் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த மதத்தால் அவங்க அழைக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மதத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. நக்சலைட்டுன்னு ஒரு பேரை வச்சுருவாங்க. போடோ தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க, நாகா தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. மேகாலயாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேரை வச்சு சொல்லிடுவாங்க. இப்படி நாடு முழுவதும் அருணாச்சல பிரதேசத்தில் இது மாதிரியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிறது. நம்ம தமிழகத்தில் கூட தமிழர் விடுதலை படை என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீவிரமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. முந்தி ஒரு தடவை ரொம்ப தலைவிரிச்சு ஆடினாங்க. தேவாரம் இருக்கும் பொழுது கூண்டோடு என்ன செஞ்சாங்க? அவங்க அழிக்கப்பட்டாங்க. அவங்களும் ஆயுதம் எடுத்து தான் போராடினாங்க. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு பிறகு உண்டானாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் அடக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார்? முஸ்லீமா? முஸ்லீம் கிடையாது. ஆனால் அவங்களும் ஆயுத தூக்குனாங்க. அப்போ எதனால இது தூக்குறாங்கன்னு கேட்டால், நியாய வளங்களை அநியாயம் பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் பொழுது வழி தெரியாமல் அவன் ஏதாவது செய்யணுமேன்றது என்ன செய்யறான்? இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான். இது மாதிரி உள்ளவன் முஸ்லீம்லையும் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. அல்லுமாவாக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அல்லுமா தான் நீ கேட்டீங்க. அல்லுமா ஏன் உண்டானுச்சுன்னு? அல்லுமாங்கிற என்ன? அவங்க செஞ்ச காரியத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவன் அப்பாவிகளை கொன்றதையோ, ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வச்சதையோ, ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சதையோ, பொதுமக்களை கொன்றதையோ, நோயாளிகள்லாம் செத்து மடிஞ்சதையோ எந்த மனுஷனாலையும் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களை மன்னிக்க முடியாது. ஆனால் அந்த நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியது யாரு? இந்த குண்டு வெடிப்புக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த கலவரத்தில் என்ன கலவரம்? ஒரு போலீஸ்காரர் செல்வராஜ் என்பவரை இந்த அல்லுமாவை சேர்ந்தவர்கள் கொன்றதாக ஒரு பிரச்சனை உண்டாகிறது.
ஆனால் அது அல்லுமாக்காரங்க கொள்ளலன்னு ஹைகோர்ட்டில் தீர்ப்பாகி போச்சு அது பின்னாடி. ஆனால் அந்த நேரத்தில் அல்லுமாவினர் இணைஞ்சாங்க, அந்த போலீஸ்காரரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனே போலீஸாரும் மற்றவங்களும் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிராக நினைஞ்சாங்க. துப்பாக்கி சூடு நடத்தி அவங்களுக்கு 5000 கோடி ரூபாயுடைய சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்தி ரொம்ப பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டுச்சுங்க. வெளியே நடமாட முடியாத அளவுக்கு போலீஸார் உங்கள் புதுவை மாநிலத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க 3 நாளைக்கு. என்ன வேண்டாலும் யார் வேண்டாலும் மன்னிக்கன்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய லூட்டிங் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக கோயம்புத்தூர் நடந்துச்சு. போலீஸார் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இராணுவத்தை கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இராணுவத்தை எல்லாம் என்ன செஞ்சார், தமிழ்நாட்டுக்கு முதல் அப்போ தான் இராணுவ கலவரத்தை அடக்க, இந்திய எதிர்ப்புக்கு அப்புறம் கலவரத்தை அடக்குவதற்காக வேண்டி முதல் இராணுவம் வருது. இராணுவம் வந்து இறங்கின பிறகு தான் இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு நினைஞ்சாங்க, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லை இவ்வளவு நடந்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை, நியாயம் கிடைக்கலன்னு மூளைச்சலவை செய்யப்பட்ட சில பேர் நம்ம என்னமோ செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த கிறுக்குத்தனத்தை பண்ணா. இது செயல் நியாயமானது இல்லை. இந்த உணர்வு தான் எங்கெல்லாம் தீவிரவாதம் நடக்கிறது அங்கெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த பாதிப்புகளை சொல்லி காட்டி சில பேரை மூளைச்சலவை செய்து அவங்கள அதுக்கு தயார்படுத்தி நீ என்ன பண்ணு, இது வழியாகுமா? அவன் வந்து நியாய நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுனால இந்த அப்பாவிகளை கொள்றது அதுக்கு தீர்வா? அறிவு இல்லை, உணர்ச்சி இருக்கிறதே தவிர இவர்களுக்கு அறிவு இல்லாத ஒரு செயலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தீவிரவாத செயல்கள் நடக்கும் பொழுதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்தது, நீங்கள் அதை நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் சில உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த மாலேகான் அந்த குண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா, மாலேகானில் 2 தடவை குண்டு வெடிப்பு நடக்கிறது. முதல் குண்டு வெடிப்பு பள்ளிவாசல் நடக்கிறது, அதில் 300 பேர்கிட்ட சாவுறாங்க. அடுத்த குண்டு வெடிப்பு வந்து ஒரு இயக்கத்தினுடைய அலுவலகத்தில் நடக்கிறது. சிமி என்று சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய பூட்டப்பட்ட அலுவலகத்தின் வாசலில் என்ன செய்கிறது, இருசக்கர வாகனத்தில் வைத்து அந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்படுகிறது. அந்த குண்டு வெடித்த உடனே அதில் ஒரு 6 பேர் சாவுறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல உருது மொழி பிரசுரங்கள், தொப்பி அதெல்லாம் போட்டு போயிருக்கிறாங்க. அந்த வண்டியிலேயே குர்ஆன் வசனங்கள் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரு இதெல்லாம் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் உடனே முஸ்லீம் தான் சொல்லி கைது பண்ணுறாங்க. பின்னாடி என்ன ஆகுது, அந்த ஏடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்து அது அந்த தீவிரவாத தடுப்பு படை கையில் அந்த வழக்கு ஒப்படைக்கப்படுது. அவங்க விசாரித்து பார்க்குறாங்க, இதில் ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த குண்டு வெடிப்பில் ஜெலட்டின் பயன்படுத்தப்படலை, அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்படலை, இதில் வந்து ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆர்டிஎக்ஸ் வந்து இராணுவத்தில் தான் இருக்கும், கடையிலெல்லாம் கிடைக்காது. இது வந்து ஒன்று வந்து பாகிஸ்தானுடைய வேலையாக இருக்குன்னு, இல்லாட்டி இந்திய இராணுவத்திலேருந்து கசிஞ்சிருக்கணுங்கிற கோணத்தில் அதை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த 2 வீலர் யாருடையது, அது நம்பர்லாம் சுரண்டிக்கிறேன், இன்ஜின் நம்பர்லாம் பார்த்தா அது எங்கே உள்ளதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இது மத்திய பிரதேசம் விற்கப்பட்டு, எந்த கடையில் விற்கப்பட்டு, இந்த கடையில் யாருக்கு விற்கப்பட்டுச்சு அப்படி சுற்றிக்கிட்டு போனால் ஒரு சாமியார், ஒரு பெண் சாமியாருக்கு போகுது. அது அந்த பெண் சாமியாரை பிடிச்சி தொடர்ச்சி அப்படி விசாரித்து பார்க்கும் பொழுது அவங்க அலுவலகத்தில் சோதனை போடும்போது அவங்க அலுவலகத்தில் உருது பிரசுரம்லாம் கிடக்குது. இங்கே கிடைச்ச பிரசுரம் அது கட்டு அடித்து வச்சுருக்கிறாங்க. அதை முஸ்லீம் மேலே பழி வர்றதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியா கண்டுபிடிச்ச உடனே இப்போ என்ன செய்யணும், தீவிரவாதத்தை நம்ம எதிர்க்கிறது நிஜமாக இருந்தால் அப்போ எல்லா சமுதாயம் என்ன செய்யணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. பிடிச்சவங்க உதங்க சரியான முறை நடவடிக்கை இருக்குன்னு சொல்லணும். ஆனால் பால் தாக்கரே என்ன சொல்கிறாரு, பாராட்டுறேங்கிறாரு. நான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, ஆர்டிஎக்ஸ் வரைக்கும் இராணுவ அதிகாரிகள்லாம் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க, இராணுவம் தான் பயிற்சிலாம் கொடுத்துருக்கிறது, அது அரசாங்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்து மக்களே என்ன செய்யலை, அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடலை. இந்து மக்களே என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து கொண்டு நம்ம மக்களே கொலை பண்ணிவிட்டு பழியை தூக்கி போட்டிருக்கிறாங்கன்னு நினச்சதுனால தான் இவங்க எடுத்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அது ஏன் மாறுனுச்சு தெரியுமா, இந்து மக்களை விலகிக்கிட்டாங்க. இந்த குண்டு வெடிப்புகள் எல்லாமே இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு கூட ஒரு புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க, குண்டு வைத்தது யாருன்னு சொல்லி. 40 குண்டு வெடிப்பு இந்தியாவில் நடந்திருக்கிறது இந்த 5 வருஷத்தில். இந்த 2 தான் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. பாக்கி எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புலனாய்வு செய்யாமல் ஆரம்பத்தில் முஸ்லீம் பேரில் போட்டு மூடிடுறாங்க ஃபைலை. அதில் இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கிறது. 2 என்ன, ஒன்று கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்டதுக்காக அவன் செஞ்சான், அது தொடர்ச்சியாக வெளிநாட்டு தொடர்புலாம் கிடையாது, யாரும் அவனை இயக்கவெல்லாம் கிடையாது, அவனுக்கு அநியாயம் பண்ண நினச்சி அவன் செஞ்சுட்டு போயிட்டான். அது மாதிரி மும்பையில் 1993 ஒரு கலவரம் நினச்சி இல்லையா, அந்த பாதிப்பில் அவங்க ஒரு குண்டு வெடிப்பு வச்சான் இந்த தாவூத் இப்ராஹிமை பயன்படுத்தி. அது அந்த 2 தவிர பாக்கி எல்லாமே அப்போதைக்கு பேப்பரில் முஸ்லீம்னு சொல்லுவாங்களே தவிர பின்னாடி அது முஸ்லீமும் கிடையாது, சும்மா பிடிச்ச போப்பான்னு அனுப்பி விட்றாங்க. இதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்ன பண்ணோம், இந்த அல்லுமாக்கு யாராவது சப்போர்ட் பண்ணோமா, அல்லுமா அந்த மாதிரி குண்டு வச்சவொடனே பெரிய வீரர்கள் நாங்கள் சொன்னோமா, உனக்கு வழக்கு நாங்கள் நடத்துவோம்னு சொன்னோமா,
நாங்கள் உதவி செய்வோம்னு சொன்னோமா? மேடை போட்டு முஸ்லீமில் உள்ள எந்த ஒரு இயக்கமாவது, ஒரு லற்றுப்பேடு இயக்கமோ ஒரு பெரிய இயக்கமோ, இவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று நாங்கள் சொன்னோமா? இல்லை. ஆனால் இந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து இராணுவ உதவியோடு செஞ்சிருக்கிறாங்கன்னு வரும்பொழுது அத்வானி காப்பாற்றணுங்கிறாரு, அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள்ங்கிறாரு. அவ்வளோ பெரிய பிரமுகரையெல்லாம் போய் சித்திரவதை பண்ணுவானா? சாதாரண ஆளுகளை எப்படி சித்திரவதை பண்ணுவான்? பெரிய பிரமுகர்களை பிடிச்சி அதை அடிப்பானா, உதப்பானா? சித்திரவதை செய்கிறார்கள்ங்கிறாரு. அவர் இங்கேருந்து குரல் கொடுக்குறாரு, இவர் அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அந்த விசாரணை எப்படியே அமுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த தீவிரவாதிகள் இந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது நாங்கள் சப்போர்ட்டாக இந்த சமுதாயம் இருந்துச்சா? எத்தனை முஸ்லீம் கட்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஒரு கட்சியாவது இவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னார்களா? இன்னொரு வேதனையான ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நடுநிலையோடு சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த அல்லுமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ தண்டனைலாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வழக்கு நடத்தணும்னு வக்கீல் வச்சு, அவங்களுக்கு யார் வழக்கு வக்கீல் வச்சா சொல்லுங்க பார்ப்போம்? அரசாங்க வக்கீல் தான் அவங்களுக்கு. அதான் வக்கீல் வைக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்கணும், பெரிய பீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு சமுதாயம் உதவலை. என்னென்னமோ ஒரு அவலாம் சில ஆட்களை விட்டுலாம் அலைஞ்சு பார்த்தாங்க, யாருமே அவங்களுக்கு அந்த வழக்குக்காக உதவி செய்யலை. அப்போ எங்களுக்கு வக்கீல் வைக்க உதவி செய்ய வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு கவர்மெண்ட் வக்கீல் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் வக்கீல் வச்சு வாதாடினால தான் சில சின்ன சின்ன ரோடு உள்ளவங்களும் பெரிய தண்டனை. அவங்களே நல்ல லாயர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த சந்தேகத்தின் பலனில் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. அப்போ அரசாங்க வக்கீல் வச்சு வாதாடுறாங்களே, வாதாடினதுனால இன்றைக்கி நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களே, இது உங்களுக்கு எதை காட்டுது? அரசாங்க வக்கீல் வைக்கிறாங்கன்னா நாங்கள் யாரும் உதவலைன்னு காட்டலையா? கோயம்புத்தூரில் ஒரு முஸ்லீம் உதவலைன்னு காட்டுதா இல்லையா? நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமும் அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு காட்டுதா இல்லையா? அப்போ பணத்தை வச்சுக்கிட்டு அரசாங்க வக்கீலை வச்சு வாதாடி எவனாவது தண்டனைக்கு முன் வருவானா? பணம் கொடுத்துருந்தா அரசாங்க வக்கீல் வைக்க தப்பிச்சிடலாமல். நல்ல வக்கீல் இருந்தா நம்ம நாட்டிலங்க பெரிய சிறந்த வக்கீலை வச்சோம்னு சொன்னால் 90% குற்றங்கள் வெளியே வந்துடலாம். ஏன்னா சந்தேகமின்றி நிரூபிக்கணும். எதையுமே சந்தேகத்து சின்ன சாயல் இருந்தால் கூட இது நிரூபணமாக என்றார் நீதிபதி. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், நாங்கள் அது நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம். இன்னும் சொல்கிறேன், அந்த மும்பையில் தாக்குதல் நடத்தினா, பாகிஸ்தான்லேருந்து நடத்தினான். பாகிஸ்தானில் நடத்தினவங்க இஸ்லாத்துக்காக நடத்தினா, பாகிஸ்தான்லேயும் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னமோ இந்தியாவில் வந்து நடத்தினா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானில் பெனாசிர் போட்டு அடித்தானா இல்லையா? இப்போ பிரதமராக இருக்கார் சர்தார், ஒரு கொண்டாட்டி பெனாசிர் இருக்காங்களே, பெனாசிரை கொன்றது யார்? இங்கேருந்து போனவனா? அவன் தானே கொன்றான். எவன் வந்து மும்பையில் தாக்குதல் பண்ணானோ அவன் தான் பாகிஸ்தான்லேயும் பண்ணிகிட்டு இருக்கான், அன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அது வந்து பாகிஸ்தான் அரசாங்கமும் அது காரணம் கிடையாது, முஸ்லீம் மக்களும் காரணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மும்பையில் தாஜ் ஹோட்டல்லையும் அந்த நாரிமன் பாயிண்ட்லையும் அந்த சிவாஜி டெர்மினல்லையும் அங்கெல்லாம் கொல்லப்பட்டவர்கள் வந்து 40% வந்து முஸ்லீம்களுங்க. 200 பேரில் 80 பேர் முஸ்லீம். அப்போ கொல்லப்பட்டதில் நாங்கள் இருக்கிறத 13%ங்கிறாங்க அரசாங்கத்தில். ஆனால் சாவுறதில் பார்த்தா 40 சாவுறோம். அப்போ முஸ்லீம் தான் அதிகமாக செத்துருக்குறோம். இது எப்படி இஸ்லாத்துக்கு உள்ளதாக இருக்குது? இதுலேயும் மதத்தை கொண்டே சேர்க்கணும். இந்த தீவிரவாதம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இதெல்லாம் நடக்குதுங்கிறமே, இது வந்து அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான்னு சொல்கிற ஒரு விஷயமா? லஞ்சம் வாங்கிட்டு விட்றானுவங்க. எதனால் உழவு நடக்குது? ஒரு லாரி நிறைய வெடிகுண்டை ஏற்றிக்கிட்டு இந்த புதுச்சேரி எப்பறம் நான் சுற்றி வரட்டுமா, அங்கங்கே 1000 ரூபா கவரை கொடுத்தா விட்டுருவார். இதுதான் நடக்குது. இந்த லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒழுங்காக செக் பண்ணாமல் யார் டியூட்டியில் இருக்கிறாங்களோ, யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ, யார் புலன் விசாரணை இருக்கிறார்களோ, அந்த இன்னொரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து ஒரு இந்தியாவுடைய தொழில் தலைநகரமாக இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ பாயிண்டையும் கடந்து ஒரு 10 பேர் வந்து மொத்தத்தில் வந்து எத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு 10 பேர் வந்து நாட்டுக்கு சவால் விடுறான்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மை காரணம் இல்லையா? ஏன் அவங்க கண்காணிக்கலை? தீவிரவாத செயல் செய்கிறோம், அப்படி தான் செய்வான். நம்ம விடக்கூடாது, நம்ம கண்காணிக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும், செக் பண்ணணும். ஏதாவது சம்பவம் நடந்தால் 3 நாளைக்கு அப்படி போய் அலப்பறை பண்ணுவாங்க, 4வது நாளைக்கு விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு நீ நிலைமை ஆச்சு? லஞ்சம் வாங்கின இன்ஸ்பெக்டருக்கு ஜாமீன் இல்லைன்னா போலீஸ்காரன் ஸ்ட்ரைக் பண்ணுறான் உங்கள் மாநிலத்தில். பார்த்தீங்களா இல்லையா? புதுச்சேரியில், இதே பாண்டிச்சேரியில் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிட்டாரு, நீதிபதி ஜாமீன் இல்லைங்கிறான். எல்லாரும் போலீஸ்காரனை சட்டத்தை காப்பாற்றுறவனே மிரட்டி ஜாமீன் இல்லைன்னு சொன்ன அந்த நீதிபதியை ஜாமீன் கொடுக்குறாரு சாயந்தரம் பயந்துக்கிட்டு. போலீஸ் ஸ்ட்ரைக்காக என்ன பண்ணுறது? நம்மளை சுட்டு போடுவாங்களே, வெளியே விட்டு வெளியே போக முடியாத, கோட்டை விட்டு போக முடியாத. என்ன நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது? அப்போ தீவிரவாதத்தை சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறவர்கள் கரெக்டாக இருந்தால் எவனும் பண்ண முடியாது, எவனும் தீவிரவாதத்தை பண்ண முடியாது. அப்போ தீவிரவாதம் வராமல் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம தான் பொறுப்போடு இருக்க வேண்டுமே தவிர அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டாங்கிறதுல வேலை இல்லை. ஆனால் இந்த தீவிரவாத செயலை நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் கண்டிக்கிறோம்.
எல்லா குண்டு வெடிப்புகள்லையும் நாங்கள் தான் அதிகமாக செத்து போயிருக்கிறோம். ரயிலில் பாம்பேக்கு பாகிஸ்தான் போகிற ரயிலில் குண்டு வெடிச்சது, அது சம்ஜாதா எக்ஸ்பிரஸில், அதில் செத்தல யார்? முஸ்லீம் தானே. முஸ்லீம் தான் சாவுறோம். இந்த உலக அளவில் நடக்கிற தீவிரவாதத்திலையும் நாங்கள் தான் செத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மதமும் இதை தடுக்கிறது. நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி அப்பா போர்க்களத்தில் கூட குழந்தைகளை கொள்ளாதீங்க, பெண்களை கொள்ளாதீங்க, முதியவர்களை கொள்ளாதீங்க, பிற மதத்தினுடைய குருமார்களை கொள்ளாதீங்க, போர் செய்யும் போது கூட அவங்கள விட்டுருங்க என்று சொல்லி தந்த ஒரு மார்க்கத்தில் இந்த மாதிரி செயலாம் எப்படி அனுமதிக்கப்படும்? இது எங்கள் மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இது வந்து ஒரு சமுதாயம் செய்வதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த முஸ்லீம் இந்த குண்டு வெடிப்பை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆனால் என்ன இப்போ ஏற்பட்டு போச்சு? முஸ்லீம்னா வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது, முஸ்லீம்னா கடையில் வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான், இந்த பையை பக்கத்தில் வச்சுக்கிறேங்க, பாத்ரூம் போயிட்டு வரேன்னா பாய் எடுத்துகிட்டு போயிருங்க, பாய் உள்ளே குண்டு வச்சுருப்பீங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம்னு சொன்னாலே ஒட்டுமொத்தமாக அந்நியப்படுத்தி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்கா இல்லையா? ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வேதனைப்படுறோம். எங்களுக்கு இதில் என்ன சம்மந்தம்? நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் அவங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் பணம் கொடுத்தோமா, தங்க வச்சுருந்தோமா, ஆயுதம் வாங்கி கொடுத்தோமா, வெடிகுண்டு கொடுத்தோமா? எவனோ நாலு கிறுக்குன்னு செஞ்சது நாங்கள் ஏன் சமுதாயத்துக்கு சுமக்கணும்? அல்ல அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் குறுக்கணுன்னு மன்றாடி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு நாங்கள் சொன்னோமா? என்னத்துக்கு ஒரு சமுதாயத்தின் மீது வருதுங்கிறது எங்களுக்கு பெரிய வேதனை இருக்குதுங்க. நாங்கள் எல்லாரும் வேதனைப்படுறோம். உங்களை விட நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு குண்டு வெடிப்புனால பாதிப்பில் சேதமும் எங்களுக்கு தான், பின் விளைவும் எங்களுக்கு தான். பின் விளைவு நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் இல்லையா? அதுவும் எங்களுக்கு தான் கேடு. எப்படி நாங்கள் செய்வோம்? சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சமுதாயம் தனக்குத்தான் அழிவை தேடிக்கணுமா? கிறுக்கங்க இருக்கிறான், நாலு கிறுக்கன் எல்லா சமுதாயத்திலையும். எங்கள் லெவலில் ஒரு கிறுக்கன் செஞ்சாண்டா எல்லாருமா சேர்ந்து அந்த கிறுக்கனை ஒழிப்போம் வாங்க, அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் அதுக்கான ஆன்சரு. கேள்வி ஒரு சின்னதாக கேட்டாலும் இது விவரமாக சொல்கிற ஒரு கேள்வி. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். சமத்துவம், சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை இவைதான் இஸ்லாத்தின் பிரதானமான கொள்கைகள் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படி என்றால் தீவிரவாதிகள் பிடிபட்ட அத்தனை பேருமே தாங்கள் செயலுக்கு காரணம் ஜிஹாத் என்கிறார்கள். உண்மையில் ஜிஹாத் என்றால் என்ன? ஜிஹாத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? மனிதன் கொள்வதை ஜிஹாத் என்றால் அந்த ஜிஹாத்தை இஸ்லாம் எப்படி அனுமதிக்கிறது? அப்படி அனுமதிப்பது உண்மை என்றால் இது எப்படி சகிப்புத்தன்மை நீங்கள் வளர்க்க முடியும்? தயவுசெய்து பதில் சொல்லுங்கள். அழகான அற்புதமான ஒரு கேள்வியை ஐயா கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு பிடிபடுகிற முஸ்லீம்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஜிஹாது, நாங்கள் ஜிஹாது செய்கிறோம் அப்படிங்கிற வாசகத்தை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுவதாகத்தான் மீடியாக்கள் எல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ ஜிஹாதுன்னா என்னன்னு கேட்டால், ஜிஹாது என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் குர்ஆனில் இருக்கிறது. ஜிஹாதை பற்றி என்ன இருக்கிறது? குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் ஜிஹாதில் என்னங்கிறதுல தான் இவர்கள் விளங்காமல் என்ன செய்கிறாங்க, மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜிஹாது என்று சொன்னால் தர்ம யுத்தம். ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், தர்மத்திற்காக வேண்டி, நியாயத்திற்காக வேண்டி ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தின் மீது நடத்துகிற யுத்தத்துக்கு பேர் ஜிஹாத். கவர்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் தான் ஜிஹாத் வரும். நல்லா விளைவிக்கணும். ஜிஹாது என்பது உதாரணமாக இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிறோமே, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? அதான மகாபாரதம்ங்கிறோம். அந்த யுத்தத்தில் ஒரு நியாயத்துக்கு போராடினார்கள் சொல்லி தானே நம்ம அந்த யுத்தத்தை ஏற்றுக்கிறோம். அதுலேயும் ஆயுதம் தான். அதே மாதிரி ராவணனுக்கும் ராமருக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி ராமாயணம் சொல்லுதா இல்லையா? அப்போ ராமர் எதுக்கு ஆயுதம் தரித்தார்? அவர் வன்முறைக்கு தரிக்கலை. அவருடைய நாட்டுக்குள்ளே நுழைந்து அவருடைய மனைவியை இன்னொரு நாட்டுக்காரரை தூக்கிட்டு போயிட்டாண்ட உடனே அப்போ ஒரு அத்துமீறல். நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி அத்துமீறி வரலாம்? இது ஒரு நாடு, அது ஒரு நாடு. அன்னைக்கு
நம்ம நாட்டுக்குள்ள இன்னொருத்தன் எப்படி அத்துமீறி வரலாம்னு சொல்லி நியாயம் கேட்பதற்காக ஒரு கவர்மெண்ட். ராமர் என்பது அவர் ஒரு கவர்மெண்ட், ராவணன் என்பது அவன் ஒரு கவர்மெண்ட். அப்போ ஒரு கவர்மெண்ட்ல உள்ளவன் இன்னொரு கவர்மெண்டின் மீது படையெடுத்து வந்தாலோ அல்லது உள்ள நுழைஞ்சி சேட்டை செஞ்சுட்டு போனாலோ இந்த ஒரு நாடு என்ன செய்யணும், அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், காப்பாற்றுற கடமை இருக்குது. இதுக்கு பேர் தான் இஸ்லாம் வந்து ஜிஹாதுன்னு சொல்லுகிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான்காரன் இந்தியாவின் மீது ஒரு தாக்குதலையோ படையோ எடுத்து வர்றான்னு சொல்லும் பொழுது நம்ம மன்மோகன் சிங் என்ன உத்தரவு போடணும், என்ன அவருக்கு நாட்டுக்கு என்ன தளபதியில் என்ன கட்டளை போடணும்னா வெட்டு கொள்ளு தியாகம் பண்ணு தேசத்துக்காக சொல்லுவாரா இல்லையா? ஏன் அதான் சொல்லணும், அப்போ தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவர் வந்து பிரதமராக இருக்கிறார், என்னையை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், அப்பாவிகளை காப்பாற்றணும், நாட்டுடைய சொத்துக்களை காப்பாற்றணும், நாட்டுடைய மான மரியாதையை காப்பாற்றணும், இறையாண்மையை காப்பாற்றணும் என்பதற்காக வேண்டி அவர் போர் செய்வாரா இல்லையா? அப்போ நியாயத்திற்கு ஒரு போர் நடக்குமே. ரெண்டு நாடு சண்டை போடுதுங்க, ஒரு நாட்டின் பக்கம் நியாயம் இருக்குது, ஒரு நாட்டின் பக்கம் நியாயம் இல்லை. நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அவர்கள் செய்வது தர்ம யுத்தம், இவர்கள் செய்கிறது ஆக்கிரமிப்பு யுத்தம் அப்படின்னு பிரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் அவங்க மத தலைவராக மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படித்தான் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம்னா அவர் ஒரு மத குரு, ஒரு மதத்தை நிறுவியவர் மட்டும் நினைக்கிறாங்க. மதத்தை மத குருங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மதத்தை சொல்லி ஆரம்பத்தில் ஊரை விட்டு விரட்டப்பட்டு பிறகு மதீனாங்கிற இன்னொரு ஊருக்கு போய் அங்கே உள்ள மக்களையெல்லாம் வென்றெடுத்து அங்கே ஒரு கவர்மெண்ட்டை நிறுவி இந்தியாவுடைய பரப்பளவுக்கு இப்போ இருக்கிற இந்தியா இருக்கிற இந்த இந்தியாவின் நிலப்பரப்பு அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கி அதனுடைய சக்கரவர்த்தியாகத்தான் மரணித்தார்கள். நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுது ஒரு மத குருவாக மரணிக்கவில்லை. அவர் மரணிக்கும் பொழுது ஈரானுடைய எல்லை வரைக்கும் அந்த சாம்ராஜ்யத்தை விரித்து விட்டு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அன்றைக்கு வந்து 2 வல்லரசுகள் இருந்தன. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து எப்படி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முந்தி அமெரிக்கா ரஷ்யா என்று 2 வல்லரசு உலகத்தில் இருந்ததோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பாரசீக வல்லரசுன்னு ஒன்று ஈரானை தலைமையகமாக கொண்டு இருந்தது. இன்னொன்று வந்து ரோமாபுரி வல்லரசுன்னு ஒன்று இருந்தது, இத்தாலிய ரூமை தலைநகரமாக கொண்டு இருந்தது. அப்போ ரோம பாரசீக 2 சக்கரவர்த்திகள் தான் உலகத்துக்கே பயங்காட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க காலத்தில். இது வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறு. அந்த காலத்தில் இந்த 2 வல்லரசுகளை விட பெரிய வல்லரசாக நபிகள் நாயகம் வந்து அந்த சாம்ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு தான் மரணித்தாங்க. அப்போ அவர்கள் இந்த மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணி ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கும் பொழுது அண்டை நாடுகள்லேருந்து யுத்தம் செய்ய வருவாங்க, தாக்க வருவாங்க, அழிக்க வருவாங்க. வரும்பொழுதெல்லாம் எல்லையில் மடக்கி நபிகள் நாயகமே படை திரட்டிக்கிட்டு போய் அவங்கள தாக்குதல் பண்ணும் பொழுது ஜிஹாதுக்கு வாருங்கள் அழைத்திருக்கிறார்கள். அவங்க கவர்மெண்ட் மத குருவாக நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஒரு நம்ம மன்மோகன் சிங் பாகிஸ்தான் மீது படையெடுப்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ, பாகிஸ்தான் தாக்குதல் வரும்போது முறியடிப்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்காரன் அத்துமீறி நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து வருவானையானால் அவனை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த போர் பூராவுமே அவங்க நாட்டு எல்லைக்குள்ளே தான் நடக்குது. இவங்க போய் நடத்தினா அவன் எல்லையில் நடந்திருக்கணும். அவங்க நாட்டுக்குள்ளே வர்றான், உள்ளே வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் என்ன செய்கிறாங்க, அவங்க பார்டரில் வச்சு மறிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகமே ஒரு 10-12 போர்களுக்கு தலைமை தாங்கி சென்றிருக்கிறாங்க. அவங்க தளபதியாகவும் இருந்திருக்கிறார்கள், மத குருவாக இருந்து வாள் எடுத்து போரும் செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் போய் காப்பாற்றுங்கன்னு அவங்க சொல்லலை. சக்கரவர்த்தியுடைய வேலையும் கரெக்டாக செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த யுத்தத்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள், இது ஜிஹாத். எது? ஒரு நாட்டுக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க வந்தால் அவனை எதிர்த்து முட்டு கொடுப்பது புனித போர், தர்ம யுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிற போது ஒருத்தன் கத்திக்கிட்டு நான் ஜிகாதுன்னு சொல்ல இயலாது. 2 குரூப்புகள் ஆயுத தூக்கி சண்டை போடுறதுக்கு பேர் ஜிகாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. 2 ஊருக்காரன் சண்டை போடுறதுக்கு பேர் ஜிகாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் அவங்க வந்து இந்த இன்னொரு நாடு தாக்க வரும் பொழுது நம்ம எதிர்த்து போராடணும்னு மக்களை தூண்டினாங்கல்ல, அப்போ தான் ஜிஹாதுன்னு பேசினாங்களே தவிர ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு தாக்குறதுக்கு பேர் அது வன்முறை. அவன் ஆயுதம் தூக்கக்கூடாது, ஆயுதத்தை அரசாங்கம் தான் தூக்க வேண்டும். அரசாங்கம் நியாயத்துக்கு தூக்கினால் அதுக்கு பேர் ஜிஹாது, அரசாங்கம் அநியாயத்துக்கு தூக்கினால், அமெரிக்கா தூக்குற மாதிரி தூக்கினால் அதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு. இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிக்க வரும்போது நம்ம தாக்குதல் பண்ணினால் அதுக்கு பேர் ஜிஹாதா இருக்கும், நியாயம் இருந்தால். இந்தியா ஒரு அநியாயத்துக்கு போனால் அதுவும் ஆக்கிரமிப்பு போயிடும்.
நியாயத்திற்கு போனால் அதுக்கு பேர் ஜிஹாத் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ நியாயத்திற்கு நடத்தக்கூடிய போரைத்தான் இஸ்லாம் ஜிஹாதுங்கிறது. இவன் அரசாங்கம் செய்கிற வேலையை எடுத்து வைத்துக்கொண்டு இவனா என்ன செய்யறான், நாங்கள் செய்கிறோம் ஜிஹாதுங்கிறான். விளங்காம இவன் எந்த கவர்மெண்ட் வச்சிருக்கிறான், இவன் எந்த இராணுவம் வச்சுக்கிறான், இவன் நாட்டில் போய் யார் என்ன பண்ணிட்டா, ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற நாளுக்கு இருக்கப்படி ஜிஹாதுங்கிற வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இஸ்லாமிய சட்டங்களில் உதாரணமாக ஒருத்தன் திருடுறாண்டு வைங்க, திருடுனா கையை வெட்டணும் எங்கள் சட்டப்படி. இப்போ நான் ஒருத்தன் திருடனை பார்த்து கையை வெட்ட இயலுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை கவர்மெண்ட் செய்யணும்னு அர்த்தம். திருடுனா கையை வெட்டனுக்கு அர்த்தம் என்னம்னு கேட்டால், முஸ்லீம்கள் திருடுறதை பார்த்தவொன்னே உடனே போய் கையை வெட்டி போடுற நாம் வெட்ட முடியுமா? குரானில் இருக்குண்டு, குரானில் இருக்கிறது உண்மை. அது யார் செய்யணும்? செய்யறவன் செய்யணும். அரசாங்கம் அப்படி முஸ்லீம் அரசாங்கம் அமைந்து அவங்க சட்டம் ஒழுங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு குரானில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? என் கண்ணை நோண்டணும் அவங்க கண்ணை நோண்டணும்னு அர்த்தம். நான் நோண்டணுமா? நான் நோண்டக்கூடாது. அரசாங்கத்தை வழக்கு போடணும், கவர்மெண்ட் தீர்ப்பளிக்கணும். இவன் கண்ணை நோண்டினவன நோண்டு, இவன் கையை ஒடிச்சவன் நீனு ஒடின்னு சொல்லி அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் சிலது குரானில் இருக்கிறது. அதை விளங்காம சில மூடர்கள் இந்த ஜிஹாது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், அப்போ தான் சில மதத்தை நம்பக்கூடியவர்கள்ட்ட ஆதரவு கிடைக்கும். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இது இவங்க மட்டும் இது செய்கிறது இல்லைங்க. இப்போ பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு ஒரு அந்த பாபர் மசூதி விஷயமா ஒரு கூட்டமாக போனாங்க. இது இந்து மக்கள் யாருக்குமே இதில் உடன்பாடு கிடையாது. இந்து மக்கள்லாம் திரண்டு போகல. ஒரு சின்ன ஒரு இயக்கம் தான் இந்த வேலையை செஞ்சாங்களே தவிர இந்து மக்கள் இதை விரும்பினாங்களான்னா விரும்ப கிடையாது. இந்து மதம் இப்படி சொல்லுதா? இந்து மதத்தினுடைய எந்த புராணத்திலே வேதத்திலேயாவது இந்த மாதிரி பள்ளிவாசலாம் இடிச்சுட்டு வாங்கன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்படி சொல்லப்படவே இல்லை. ஆனாலும் அவர்கள் என்ன பேரை பயன்படுத்தினாங்க? இந்து மதத்தானே பயன்படுத்தினாங்க. இந்து மதத்தில் இல்லாட்டா கூட இந்து மதத்தையே அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஏன்? அப்போ தான் கொஞ்சமாக சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி முஸ்லீமில் இல்லாட்டா கூட முஸ்லீம் பேரை பயன்படுத்தினா ஏதோ கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்து அதை செய்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் விட தயாராக இல்லை. நாங்கள் அதை ஜிஹாதுன்னு ஏற்றுக்கிட்டு நாங்கள் அந்த வார்த்தையை சொன்னோன்னே ஜிஹாதுக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லி நாங்கள் பணத்தை கொடுத்தோமா? அவன் சொல்லிக்கிட்டு தெரிகிறான் ஜிஹாதுங்கிறத. நாங்கள் அதை ஜிஹாதுன்னு எந்த ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஜிஹாது என்று இஸ்லாத்தில் உண்டு. எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லா மதங்கள்லையும் எல்லாருமே ஜிஹாத் பண்ணியிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க? போராடி இருக்கிறார்கள். பைபிள் எடுத்து பார்த்தால் எத்தனையோ பெரிய பெரிய இறைத்துவ தீர்க்க தரிசிகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பட்டயத்தை தூக்கி போர் செய்தார்கள்னு வருகிறது. தாவீதுங்கிற ராஜா போர் செஞ்சிருக்கிறார், சாலமோன்கிறவர் போர் செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் என்ன பொருளோ, ராமர் எப்படி போர் செஞ்சாரோ, கிருஷ்ணர் எப்படி போர் செஞ்சாரோ, அந்த மாதிரியான ஒரு நியாயங்களுக்கு நபிகள் நாயகம் போர் செஞ்சார்கள். அதை ஒரு குழுக்களுக்கு மத்தியில் உள்ள கலவரத்துக்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வன்முறைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு சில சம்பந்தம் கிடையாது.